குருவின் இதய சீடன் ஒரு பயணம் தொடர்கிறது. பாபாஜியுடன் உரையாடல்கள். பாபாஜி, மாண்டூக்கிய உபனிஷத் படிக்க ஓர் வாய்ப்பு கிடைத்தது. சௌடபாதரின் காரிகை பொருளுரை மிகவும் விரிவானது. ஆனால் உணர்வில் பல நிலைகளை பற்றிய ஆய்வை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. பாபாஜி, நான் முதல் கட்டமாக ஒரு கதை சொல்கின்றேன். ராஜரிஷி, அரசர்களில் ஒரு முனிவர் என்று அழைக்கப்படும் ஜனக மகாராஜா ஓர் கனவு கண்டார். அதில் அவர் கிழிந்த உடை அணிந்து களைப்புடனும் பசியுடனும் நடந்து சென்று திருப்பூடி ஏந்தி பிச்சை எடுப்பவர் போல் இருந்தார். கண் விழித்தவுடன் அவர் தன் மாளிகையில் செல்வ செழிப்பில் இருப்பதை கண்டார். இது அவரை யோசிக்க வைத்தது. நான் ஆண்டியா அல்லது அரசனா? கனவில் தான் ஓர் பிச்சைக்காரன் என்பதை அவர் நன்றாக உணர்ந்தார். பசியின் தாக்கம் மற்றும் சோர்வு ஆகியவற்றின் உண்மைத்தன்மை கண் விழித்திருக்கும் போது மாளிகையின் ஆடம்பரங்களில் உள்ள உண்மைத்தன்மைக்கு சற்றும் சளைத்ததல்ல. இந்த புதிருக்கு விடை கிடைக்காமல் மாமுனிவர் யாக்ஞவல்கியிடம் உதவி கேட்டார். அவர் அதற்கு உலகத்தை உருவாக்கும் உணர்வில் உள்ள நிலைகள் உண்மை, உண்மையின்மை அல்லது இருப்பின்மை ஆகியவற்றை விளக்கினார். இந்த கதைக்கும் மாண்டூக்கிய உபநிஷத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் இரண்டிலும் கூறப்பட்ட விஷயம் ஒன்றுதான். கவனமாக கேள். உணர்வின் வெவ்வேறு நிலைகள் என்னவென்றால், ஜாக்கிரதாவஸ்தா விழிப்பு நிலை, ஸ்வப்பனாவஸ்தா கனவு நிலை, சுப்தாவஸ்தா அல்லது சுஷுப்தி கனவு இல்லாத ஆழ்ந்த உறக்க நிலை மற்றும் துரியவாஸ்தா மேற்கூறிய 3 உணர்வுகளையும் கடந்த நிலை. 3 நிலைகளிலும் உணர்வு வேலை செய்கின்றது. ஒருவர் கண் விழித்திருக்கும் பொழுது கனவு நிலை உண்மைத்தன்மை இல்லாதது போல் தோன்றும். கனவு நிலையில் கனவை தவிர மற்ற எதுவும் உண்மையாக இருக்காது. கனவு எவ்வாறு இருக்கும் என்றால், கனவில் அனைத்து புலன்களும் இயங்கி உணர்ச்சிகளை அனுபவிக்கும் அளவிற்கு உண்மைத்தன்மையுடன் இருக்கும். இரண்டுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், விழித்திருக்கும் நிலை கனவு நிலையை விட அதிக நேரம் இருப்பதால் அது அதிக உண்மைத்தன்மை வாய்ந்தது போன்று இருக்கும். கனவு நிலையில் நிலைகளில் இருக்கும் வித்தியாசத்தை உணர முடியாது. கனவில்லாத ஆனந்த உறக்கத்தில் உணர்வு என்பதே இல்லாதது போல இந்த 2 நிலைகளும் உணர்வினால் அறியப்படாமல் இருக்கும். கனவு நிலையில் விழித்திருக்கும் நிலையில் இருக்கும் பொழுது செய்யப்படும் 5 புலன் உறுப்புகளின் செயல்களை நுட்பமான புலன் உறுப்புகள் செய்யும். ஆழ்ந்து உறங்கும் நிலையில் பூத மற்றும் நுட்ப புலன் உறுப்புகள் மட்டுமின்றி மனமும் இயங்குவதை நிறுத்திவிடும். இந்த நிலையில் அகங்காரம் அல்லது நான் என்கிற உணர்வு அதன் வெளி செயல்பாடுகளை நிறுத்தி மனிதனுக்கு நான் இருக்கிறேன் என்ற உணர்வை கொடுக்கும் புத்தி என்ற தனது நுட்பமான பகுதியுடன் திரும்ப செல்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் அகங்காரம் வேலை செய்யாததால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வும் இருக்காது. ஆழ்ந்த உறக்கத்தில் விழிப்பு நிலை மற்றும் கனவு நிலை ஆகியவற்றில் ஏற்படும் அனுபவங்கள் மறைந்து விடுவது போல் இருப்பதால் புலன்களால் அறியப்படும் வெளி உலகம் மற்றும் கனவுகள் கொண்ட உள் உலகம் ஆகியவற்றின் தாக்கமும் பாதிப்பும் இல்லாமல் நம் உணர்வு அமைதியையும் பேரானந்தத்தையும் அனுபவிக்கிறது. இந்த நிலையின் முரண்பாடு என்னவென்றால், இந்த அனுபவத்தை ஆராய்ந்தால் ஒருவர் உணர்வுடன் அதை அனுபவித்தாரா அல்லது உணர்வின்றி அதை அனுபவித்தாரா என்று கூற முடியாது. இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றும் இல்லாத நிலை அல்லது உணர்வின் எதிர்மறை நிலை அல்லது உணர்வு தன்னை அறியாத நிலை என்று கூறலாம். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதியையும் பேரானந்தத்தையும் அனுபவிக்க உணர்வு இருக்கிறதா என்று நீ கேட்கலாம். கண் விழித்தவுடன் ஒருவர் நான் தொந்தரவின்றி நிம்மதியாக தூங்கினேன் என்று கூறினால், உணர்வு இல்லாத நிலை என்ற ஒன்று எப்படி இருக்க முடியும்? சந்தேகமின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் சாந்த நிலையை அனுபவிக்கும் வல்லமை கொண்ட ஏதோ ஒன்று இருக்கிறது. அது விழிப்பு நிலை மற்றும் கனவு நிலைகளில் கிடைக்கும் அனுபவங்களில் இருந்து இந்த அனுபவம் வேறுபட்டது என்பதை உணர்கிறது. துரியா என்கிற 4வது நிலை மற்ற 3 நிலைகளைப் போல் இல்லை. இது அனைத்து நிலைகளிலும் இருக்கின்றது. அகங்காரத்தை முற்றும் தொலைத்து தூய உணர்வு மட்டும் எஞ்சி இருக்கும் நிலையில் கூட இந்த நிலை இருக்கின்றது. இந்த உணர்வுதான்
ஆத்மா என்றும் ஆவி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒன்றுதான் 3 நிலைகளான விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை ஆகியவற்றிலும் மேலும் மாற்றப்பட்ட உணர்வு நிலைகளான மயக்க நிலை, சமாதி நிலை ஆகியவற்றிற்கு சாட்சியாக இருக்கிறது. துரியை என்ற நிலையில் உணர்வு முழுமையான தூய்மையை அடைந்து தனக்கென்று ஓர் அடையாளம் இன்றி எங்கும் நிறைந்திருக்கும் பிரம்மன் என்ற பிரபஞ்ச உணர்வுடன் இருக்கும். இதனால்தான் ரிஷி அயம் ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மா பிரம்மன் என்கின்றார். பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் என்று கூறும் நிலையும் இதுவும் ஒன்று. எவரும் பிரம்மாஸ்மி என்று கூறிவிட்டு வரம்புகளுக்கு உட்பட்ட மனிதனாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு துளி அகம் இருந்தாலும் முழுமையான பிரம்மன் இருக்க முடியாது. இதில் அழுத்தமாக குறிக்க வேண்டியது என்னவென்றால், துரியா என்ற நிலையை விழிப்பு, கனவு மற்றும் ஆழ் உறக்க நிலைகளுடன் ஒப்பிட முடியாது. இந்த 3 நிலைகளிலும் தன் நிலை உணர்வுடன் அனுபவிப்பவர் மற்றும் அனுபவிக்கப்படும் பொருள் என்ற பேதமும் அல்லது அனுபவம் மற்றும் அனுபவிக்கப்படுவது என்ற பேதமும் இருக்கும். ஆனால் இதை அனுபவிக்கும் பொழுது உணர முடியாது. துரியா நிலையிலும் அனுபவிப்பவர் மற்றும் அனுபவிக்கப்படும் பொருள் என்ற பேதமோ அல்லது அனுபவிப்பவர் மற்றும் அனுபவிக்கப்படுவது என்ற பேதமோ கிடையாது. அதுபோன்ற பேதம் ஏற்படுத்தும் நிலைதான் மாறுதலுக்கும் தடுமாற்றங்களுக்கும் உட்பட்டது. இந்த 3 நிலைகளிலும் அந்தந்த நிலைகளான சார்புடைய உணர்வு மற்ற நிலைகளை நீக்கிவிடுகின்றது. உதாரணத்திற்கு, கனவு நிலையில் விழிப்பு நிலையின் உண்மைத்தன்மைகள் இருப்பதில்லை. அதேபோல விழிப்பு நிலையில் கனவு நிலையின் உண்மைத்தன்மை இருப்பதில்லை. அரசன் ஆண்டியானான், ஆண்டி அரசனானான். துரியா நிலையை அடைந்தவுடன் அதை அனுபவிக்கும் நான் என்ற தனிப்பட்ட உணர்வு பிரபஞ்சத்தின் உணர்வான ஆத்மாவுடன் ஒடுங்குகின்றது. துரியா நிலையை அடைந்தவர் அல்லது அந்த நிலையில் ஒன்றர கலந்தவர் 3 நிலைகளிலும் சார்புடைய உணர்வு தன்மையில் இருக்கும் போதும் ஆத்மாவை பார்க்க முடியும். ஏனென்றால் என்றுமே ஆத்மா இல்லாமல் இருப்பதில்லை. அந்த 3 நிலைகளும் ஒரே திரையில் ஓடும் பல படங்களைப் போல வெறும் காட்சி பிழைகள் மட்டுமே. எந்த ஒரு மனிதன் என்ன நடந்தாலும் சலனமின்றி அவனுடைய செயலிலும் செயலின்றி இருக்கும் நிலையிலும் பிரம்மன் என்ற பேரானந்தத்தில் நிலைத்திருக்கும் நிலையை அடைகின்றானோ அவன்தான் உண்மையான சந்நியாசி அல்லது துறவி. அவன் ஆழ்ந்த உறக்கத்தை கடந்து செயலனைத்திற்கும் மூலமான ஒன்றின் அமைதியில் நிலைத்து இருப்பதால் இறுக்கமற்று அமைதியில் இருப்பான். ஆக்கம் அழிவு என்று எழுந்து அடங்கும் அலைகளுக்கு ஒரே சாட்சியாக அவன் இருப்பான். துரியாவில் நிலைத்திருப்பவனுக்கு இந்த உலக அனுபவங்கள் அனைத்தும் நீண்ட கனவு போலவும் அதிலிருந்து தான் விழித்துவிட்டது போலவும் இருக்கும். கனவுகளை கடந்த இறுதி உண்மையை நேருக்கு நேர் சந்திப்பான். சொல்லப்போனால் அவனேதான் உண்மை.